சிறுகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்கணுங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எதையாவது பண்ணி சாதிச்சிட மாட்டோமான்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் நானும் ஒருத்தி. அதனால் மறக்காமல் என்னோட சேனலை இந்த புது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா தேவிகாவை பார்க்கறதுக்காக கனகா வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேன் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, இங்கே வந்தவொடனே உங்கள் பொண்டாட்டியை தானே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனகாவை கூப்பிட்றாங்க. ஆண்டி ஆண்டி இருங்க, இப்போ எதுக்கு நீங்கள் கனகாவை கூப்பிட்றீங்க? நான் உங்ககிட்ட பேச தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்கிறீங்க? இங்கே வந்துட்டு நீங்கள் அவளை பார்க்காம போனீங்கன்னா எப்படி? அவள் என்ன தானே கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கனகாவை கூப்பிட்றாங்க. கனகா இங்கே வா, யார் வந்திருக்காங்க உன்னை பார்க்க, இங்கே வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. மனோஜ் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் நீயா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் கையை கட்டி பிடிச்சின்னு உக்காந்துட்டு இருப்பாங்க. அவர் பக்கத்தில் உக்காந்துட்டு நம்ம அன்றைக்கி பார்க்குக்கு போகணும்ல, அங்கே என்னை திரும்பவும் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ பார்க்குக்கா, நான் இப்போ வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன் கனகா, பார்க் ஏதோ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க, 3 நாள் லீவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஐயோ பார்க்கு லீவா, சரி அப்போ எங்கே போகலாம், சரி என்ன பீச்சுக்கு கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா ஐயோ பீச்சுக்கா, எம்மா என்னை ஆளை விடுறா, அங்கே போய் யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு யார் மல்லு கட்டுறதுன்னு சொல்லிட்டு இல்லை இல்லை கனகா, நான் உன்னை அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீ என்னை கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கனகா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சரி நீ இப்போது மாப்பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு? என் ஹஸ்பண்ட்க்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ இப்போ அவருக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி இரு ஹஸ்பண்ட், நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கனகா உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஏன் நீங்கள் அவளை அவாய்ட் பண்ணுறீங்க? அவளை பார்த்தீங்களா, அவள் உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கா, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாலே அவன் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் கனகாவை அவாய்ட் பண்ண போகிறேன், நான் வந்த விஷயமே வேறு, எனக்கு டிவோர்ஸ் சீக்கிரமே கிடைக்க போகுது, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, டிவோர்ஸ் கிடச்சிருமா, எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போன்னு சரியாக தெரியல, ஆனால் நான் என்னோடய ஒய்ஃப் கிட்டே பேசிட்டேன், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்ஃபா? கனகா தான் உங்களோட ஒய்ஃபு, அவங்க உங்களோட எக்ஸ் ஒய்ஃப், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மனோஜ் பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆமாம் என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான், அவங்க தான் பார்த்தீங்கன்னா என்னோடய டிவோர்ஸ்க்கு அவங்கக்கிட்ட நான் பேசிட்டேன், அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கனகா அம்மா பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கும் கனகாவுக்கும் நடந்த மேரேஜை நான் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா என்ன ஆண்டி இப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறேன்ல, அது சீக்கிரமே கிடச்சிரும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலெலாம் வெயிட் பண்ண முடியாது, நான் என் பொண்ணோட சேஃப்டியையும் பார்க்கணும்ல, ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அவளுக்கு சேஃப்டி, உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது கிடைக்கட்டும், நம்ம பண்ணுறதை எல்லாம் ஒரு பக்கம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்ருக்காரு. என்ன மாப்பிள்ளை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி நீங்கள் திடீர்னு சொன்னீங்கன்னா அது ப்ரொசீஜர்லாம் வேறு இல்லை, அது ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் அதிகமும் கூட, அதுக்கு எப்படி உடனே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், அங்கே வேலை செய்கிறவங்க எனக்கு தெரியும், அவங்கக்கிட்ட நான் ஆல்ரெடி பேசிட்டேன், அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து சைன் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, என்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாளைக்குன்னு சொல்கிறாரு. என்னது நாளைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. என்ன மாப்பிள்ள ஷாக் ஆகுறீங்க, நாளைக்கு தான் நான் சொல்லும்போது நீங்கள் அங்கே வந்துடுங்க, வந்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே கடகடன்னு பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யாருக்குமே உங்களுக்கும் கனகாவுக்கும் கல்யாணம் ஆனது நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்ச கையோட கண்டிப்பாக ஒரு பெரிய மண்டபமாக ஒரு ஹாலாக பார்த்து உங்களுக்கும் கனகாக்கும் ஊரறிய நான் இன்னொரு வாட்டி கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் சரி ஆண்டி, ஆனால் இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற வேண்டியது அவசியமா, எதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள இது ரொம்ப முக்கியம், என் பொண்ணோட சேஃப்டி தான் எனக்கு ஃபஸ்ட்டு, நாளைக்கு நானே இல்லைனாலும் அவளுக்கு ரிஜிஸ்டர்லாம் ஆயிருந்தால் தானே உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் ரொம்பவே தயங்கி வேறு வழி இல்லாமல் சரி ஆண்டி நான் வரேன்ற மாதிரி சொல்கிறாரு. அது முடிஞ்ச கையோட உங்களுக்கு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தத்தையும் நான் ஏற்பாடு பண்ண போகிறேன், அதான் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிடும்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம எல்லாத்துக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ்க்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, வேறு வழி இல்லாமல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தலையாட்டிகிட்டு இருப்பார். அந்த சமயம் பார்த்தீங்கன்னா கனகா பார்த்தீங்கன்னா அவருக்கு சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வா வா இங்கே வந்து உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அவர் வாயில் பார்த்தீங்கன்னா அப்பி அப்பி விடுவார். அவர் போதும் கனகான்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை ஹஸ்பண்ட் நீ சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊட்டி விடுவாங்க.
அவருக்கு உடனே பொறக்கேறிடுது. ஐயோ! இரு ஹஸ்பண்ட் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடுறாங்க. உடனே கனகா அம்மா பார்த்தீங்கன்னா, "பார்த்தீங்களா மாப்பிள உங்க மேல அவ எவ்வளோ பாசம் வச்சிருக்கா. நீங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் நடந்து உங்க 2 பேரோட வாழ்க்கை ஆரம்பிச்சுதுன்னா, கண்டிப்பா அவ நார்மலா ஆயிடுவா. என்னோட பழைய பொண்ணு மாரி அவ எனக்கு கிடைச்சிருவா. அதுக்காக தான் நான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. மனோஜும் பார்த்தீங்கன்னா திடு திடுன்னு எப்பவும் போல முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்யா, ரேகாவ காமிக்கிறாங்க. சத்யா, ரேகாவும் பார்த்தீங்கன்னா, ரேகாவோட அவங்க அப்பா, அம்மா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, "எனக்கு உடம்பு ரொம்ப முடியல மாப்ள. நானு கேரளால போயி ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு இருக்கேன். அதுக்கு அங்கேயே ஸ்டே பண்ணி எடுத்துக்கணும். அது எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியாயிடும்னு சொல்றாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சிந்தாமணியும் பார்த்தீங்கன்னா, "ஆமா மாப்ள நானும் கேள்விப்பட்டேன். அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எந்த நோயும் வராதுன்னு சொல்றாங்க. அதனால அவரு போய் எடுத்துக்கிட்டு வரட்டும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே சத்யா பார்த்தீங்கன்னா, "நானும் கேள்விப்பட்டுருக்கேன் அங்கிள். ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட்லாம் கேரளா சைட்லலாம் நெறைய பேர் நல்லா பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் போறது முக்கியம் இல்ல மாப்ள. நான் போனா என்னோட பிசினஸ் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். உங்கள விட்டா எனக்கு வேற யாரும் இல்ல. எங்களுக்கு அப்புறம் எங்களோட பிசினஸ் எல்லாம் பார்த்துக்க போறது நீங்களும், ரேகாவும் தான். அதனால நீங்க இங்கே இருந்து கொஞ்சம் நான் வர வரைக்கும் என்னோட பிசினஸ நீங்க பார்த்துக்கணும்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்யா ரொம்பவே தயங்குறாங்க. "என்ன மாப்ள தயங்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல அங்கிள். என்னால முடியுமான்னு நான் யோசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் உங்களால முடியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். நீங்க விட்டா வேற யார் மாப்ள எனக்கு ஹெல்ப் பண்ணுவா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சத்யா பார்த்தீங்கன்னா, "சரி அங்கிள் நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அங்க இருக்க மேனேஜர கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இவரு தான் கம்பெனி எல்லாமே பார்த்துக்குவாரு. என்னோட பவர் ஆஃப் பட்டா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இவர் பேருக்கு மாத்துங்க. நானு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாமே இங்க மாறி இருக்கணும்." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. அதனால இவருக்கு எல்லாமே எப்படி என்ன ஏதுன்னு அவருக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் கூட இருந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சத்யா கிட்டயும் பார்த்தீங்கன்னா, "நான் செக்லலாம் சைன் பண்ணி வச்சிருக்கேன் மாப்ள. உங்களுக்கு வேணுன்றத எடுத்துக்கோங்க. வேணுன்ற ப்ராசஸ் எல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நீங்க என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அவசியம் இல்ல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அத நீங்க செய்யுங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஒரு டிரைவர கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் இவர் தான் உங்களோட டிரைவரு. நீங்க எங்க போணும் வரணும்னாலும் இவர கூட்டிட்டு போங்க, கூட்டிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரேகாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அவங்க அப்பா எல்லா பொறுப்பையும் சத்யா கிட்ட குடுக்கறத நெனச்சு. ஆனாலும் சத்யாக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தயக்கமா தான் இருக்காரு. உடனே ரேகா அப்பா பார்த்தீங்கன்னா, "என்னோட மாப்பிள பொறுப்பு எடுத்துக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மந்த் சேலரில பார்த்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் பண்ணி தரேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா, "ரொம்ப சந்தோஷம் சார்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, "இன்னும் 1/2 அன் ஹவர்ல நீங்க போய் பொறுப்பு எடுத்துக்கணும் மாப்ள. நல்ல நேரம் அப்பதான் இருக்கு. அது வரைக்கும் தான் இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ரேகாவும் சத்யாவும் பார்த்தீங்கன்னா, "சரிம்மா நாங்க போய் பொறுப்பு எடுத்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்தீங்கன்னா, டிரைவர் கூட கார்ல அனுப்பிச்சு வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவரு பார்த்தீங்கன்னா, "நான் போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருந்துட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "நான் வரத்துக்குள்ளே சத்யா மனச ஃபுல்லா நீ மாத்தி வைக்கணும் சிந்தாமணி. நான் வரும்போது அவங்க இங்கேயே என் கூடவே இருக்கிறேன்னு சொல்லணும். அது மாரி எல்லாத்தையும் நீ தான் மாத்தணும்." அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிகிட்ட அவரு சொல்றாரு. உடனே சிந்தாமணி பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீனாவையும் முத்துவையும் காமிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களோட வீடுக்கு மேல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோர் கட்டுறதுக்காக பர்மிஷனுக்காக கேட்கறதுக்காக அங்க வராங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, மனோஜ், கனகா பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேரேஜ ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வராங்க. மனோஜ் கார்லேருந்து இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தயக்கமா இருக்கிறாரு. உடனே சக்திவேல் பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்கு இப்போ டென்ஷனா இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல யாராவது பார்த்துட்டாங்கன்னா, அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. உனக்கு இப்போ இருக்க நிலைமைக்கு கண்டிப்பா நீ எங்கேயோ போற. இன்னும் ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்டீன்னா அவ்வளோதான். ரிஜிஸ்டர் பண்ணாலே உனக்கு அவங்களோட சொத்துல 10% கிடைச்ச மாரி. அதுக்கப்புறம் என்ன, இப்போ நீ மேரேஜ்க்காக ரிஜிஸ்டர் பண்ற. இன்னும் கொஞ்ச நாள்ல சொத்துக்காகலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வருவ." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி கற்பனைக்கு போறாரு ஒரு செகண்ட். அதுக்கப்புறம் கனகாவ அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. "உள்ள வா கனகான்னு" சொல்லிட்டு. அவங்க, "நான் வரமாட்டேன். நம்ம கார்ல போய்க்கிட்டே இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சின்ன குழந்தை மாரி அடம் பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்க்குற மனோஜ் பார்த்தீங்கன்னா, "கனகா நான் சொன்னா கேட்பியா மாட்டியா? வா." அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. "நீ கூப்பிட்டா நான் வருவேன் ஹஸ்பண்ட்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார்லேருந்து கீழ குதிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உள்ள வராங்க. அங்க முத்துவும், மீனாவும் பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா, அந்த ரூம் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா, அங்க விசாரிக்கிறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த சார் உள்ள இருக்காரு. நீங்க உள்ள போய் அவர பாருங்கன்னு சொல்றாங்க. அவங்க அந்த பக்கம் உள்ள கட் பண்ணி போற சமயம் கரெக்ட்டா மனோஜும், கனகாவும் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, எதுக்கான பர்மிஷன் அப்படின்ற மாரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீசர் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மனோஜ்க்கும், கனகாக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்டர் பண்றதுக்காக முன்னாடி பார்த்தீங்கன்னா, மாலையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க கனகாவோட அம்மா. மனோஜ் பார்த்தீங்கன்னா, "எதுக்கு தேவை இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. "அதெல்லாம் ஜஸ்ட் சும்மா ஃபார்மாலிட்டி தான் மாப்ள. நீங்க போடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மனோஜும், கனகாவும் பார்த்தீங்கன்னா, மாலைய ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிறாங்க. மாத்திக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மனோஜ சைன் பண்ண
சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்காரு. சக்திவேல் பார்த்தீங்கன்னா எதுக்கு தயங்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போடு, இதுக்கப்புறம் நீ டாப்பில் வருவேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு வழியாக சைன் போட்டுடுறாங்க. கனகாவையும் பார்த்தீங்கன்னா அம்மா உனக்கு சைன் போட சொல்லி கொடுத்துருக்கல, அதே மாதிரி போடு கனகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனகாவோட அம்மா பார்த்தீங்கன்னா கனகாவையும் சைன் போட வைக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.